வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம கையாள போற விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசாதாரணமானது. நிச்சயமா உங்களை யோசிக்க வைக்கும். எப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது ரொம்ப சில வரிகள் கொண்ட ஒரு குறிப்பு தான். அதோட தலைப்பு ஒரு மெனாஜ் ஆத்ரா, கணவன் மனைவி மற்றும் நண்பன். இது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறான உறவுமுறையை பத்தி பேசுது. இந்த ஆய்வுல இந்த சின்ன குறிப்புல இருந்து பெரிய உண்மைகளை நம்ம கண்டுபிடிக்க போறதில்ல, அது நோக்கமும் இல்ல. ஆனா இந்த சின்ன துணுக்கு தகவல் நம்ம மனசுல என்ன மாதிரி பெரிய கேள்விகளை எழுப்புது, மனித உறவுகள், சமூக விதிகள், அப்புறம் தகவல்களை நாம எப்படி பார்க்கறோங்கிறத பத்தி இது நம்மளை எப்படி சிந்திக்க தூண்டுதுன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல இந்த குறிப்பு என்ன சொல்லுது? ரொம்ப நேரடியா சொல்லிருக்கு. ஒரு கணவன் தன் மனைவிய தன் நண்பனோட பகிர்ந்துக்கிறார். இது கேட்ட உடனே பலருக்கும் கொஞ்சம் திகப்பா இருக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, நிச்சயமா. கணவன் மனைவி நண்பன் மூவரும் சம்பந்தப்பட்ட ஒரு உறவுன்னு சொல்லுது. ஆமாம், அதுவும் இது ஏதோ மறைமுகமா இல்லாம ஒரு கூட்டு ஏற்பாடு மாதிரியே சத்தம் கேக்குது. அந்த நேரடியான தகவலே சிந்திக்க வைக்குது. அதுலயும் குறிப்பா அந்த குறிப்புல யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் கவனிக்கணும். மூவரும் சேர்ந்த லீலைகள், விடிய விடிய காமக்களியாட்டம், இந்த மாதிரி வார்த்தைகள். ம் இது சும்மா ஒரு நட்பு ரீதியான பகிர்வு இல்ல. அதுக்கு மேல ரொம்ப நெருக்கமான தீவிரமான பாலியல் ஈடுபாடு இருந்திருக்குன்னு அழுத்தமா சொல்லுது அந்த வார்த்தைகள். அதுவே ஒரு சித்திரத்தை உருமாக்குதுல்ல. உண்மைதான், அந்த வார்த்தைகள் கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்வுகள் மாசத்துல 10லிருந்து 20 தடவை நடந்ததாவும் சொல்லுது. ஆமா பாருங்க, அதுதான் முக்கியம். இது ஏதோ அப்பப்போ நடந்த ஒண்ணு இல்ல. இது ஒரு தொடர்ச்சியான, ஒருவேளை ஒரு ஒழுங்கான நடைமுறையா கூட இருந்திருக்கலாம்ல. கரெக்ட். அந்த எண்ணிக்கை இது உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒரு முக்கியமான அங்கமாவே இருந்திருக்குன்னு காட்டுது. சாதாரணமா யோசிக்கவே முடியாத ஒரு ஃப்ரீக்வன்சி இது. நிச்சயமா. அந்த அதிர்வெண்டா இதை இன்னும் சிக்கலாக்குது. இது தற்செயலானது இல்ல, ஒரு நிலைத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இங்கதான் முக்கியமான புதிரை ஆரம்பிக்குது. இந்த தகவல் நிகழ்வ சொல்லுது. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன? ஏன் இப்படி ஒரு உறவு? சம்பந்தப்பட்ட 3 பேரோட உணர்வுகள் என்ன? மனப்பூர்வமா இதுல இருந்தாங்களா? இல்ல வேற எதுவும் கட்டாயமா? ம் சமூகம் எப்படி பாத்துச்சு? எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடம் தான், அதுதான் நம்மள யோசிக்க வைக்குது. இது மாதிரி ஒரு தடவலை பார்க்கும்போது, அதுவும் இவ்ளோ குறைவா இருக்கும்போது, நம்ம மனசு தானாவே சில கதைகளை உருவாக்க பார்க்கும், சில அனுமானங்களுக்கு போகும் இல்லையா? இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த உறவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க மனசுல என்ன கேள்வி வருது? ஒருவேளை சில தார்மீக கேள்விகள் இருக்கலாம், இல்ல சும்மா ஒரு ஆர்வமா கூட இருக்கலாம். இந்த எதிர்வினைகளே சுவாரஸ்யமா தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த வெற்றிடத்தை நாம எப்படி பாக்குறோங்கிறது முக்கியம். உடனே ஒரு முடிவுக்கு வர்றோமா, இல்ல கேள்விகளோட நிக்கிறோமா? உதாரணத்துக்கு அந்த குறிப்புல காம களியாட்டம்னு இருக்குல்ல, ஆமா. அது அந்த உறவை விவரிக்கிற நேரடி பதிவா, இல்ல அதை எழுதினவரோட பார்வையோட வெளிப்பாடா? ஒருவேளை அதை ஒரு நெகட்டிவா காட்ட நினைச்சிருக்கலாம், இல்ல அவங்க சந்தோஷத்தை சொல்ற வார்த்தையா கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது. ஆமா, மொழியோட சக்தி அதுதானே. அது தகவலை மட்டும் கடத்தாது, ஒரு பார்வையையும் சேர்த்து கடத்தும். இது யார் எழுதுனது, எந்த சூழல்னே தெரியாதப்போ அந்த வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கிறது? பெரிய கேள்விக்குறிதான். ம். இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. பொதுவா சமுதாயத்துல ஏத்துக்கிட்ட உறவு முறைகள் என்ன? இந்த குறிப்பிட்ட உறவு ஏன் இவ்ளோ அதிர்ச்சியா இருக்கு? இது சமூக நெறிகள், சோஷியல் நார்ம் சம்பந்தப்பட்டது. பெரும்பாலான சமூகங்கள்ல கல்யாணம்னா 2 பேருக்குள்ள மட்டும்தான், பிரத்யேகமா, குறிப்பா பாலியல் ரீதியா. அப்படி இருக்கும்போது ஒரு 3வது நபர், அதுவும் கணவனோட சம்மதத்தோடன்னு சொல்லும்போது, அது அந்த அடிப்படை வரையறையையே கேள்வி கேட்குது. ஆமா. இது இயல்பு, சரி தவறு பத்தின நம்ம ஆழமான நம்பிக்கைகளை அதை அசைச்சு பார்க்குது. இந்த சின்ன குறிப்பு இத்தனை கேள்விகளையும் ஒரே வரியில எழுப்பி விட்டுறது. அப்படி பார்க்கும்போது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள், அப்புறம் சமூக எதிர்பார்ப்புகள், இது ரெண்டும் எப்படி முரண்பட்டிருக்கும், இல்ல ஒருவேளை வினோதமா இணைஞ்சிருக்குமோ? அவங்க உலகத்துல இது சாதாரணமா இருந்திருக்கலாம். இருக்கலாம். ஆனா வெளி உலக பார்வைக்கு இது அதிர்ச்சியா இருக்கும். இங்கதான் சம்மதம், கன்சென்ட்ங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா வருது. ஆமா. இந்த ஏற்பாட்டுல 3 பேரோட முழு சம்மதம் இருந்துச்சா? சுய விருப்பத்தோட நடந்ததா? இதுதான் அடிப்படை கேள்வி. ஒருவேளை கணவன் மனைவிய கட்டாயப்படுத்தினாரா? இல்ல மனைவி அவங்க விருப்பத்தோட இதுல இருந்தாங்களா? நண்பரோட நிலை என்ன? 3 பேரும் சமமா இருந்து முடிவெடுத்தாங்களா? இப்படி நிறைய கேள்விகள் வருது. பதில் இல்லனாலும் இந்த கேள்விகளை கேட்கறதே முக்கியம். சரி, அப்போ
இந்த சின்ன குறிப்பு நமக்கு என்னதான் சொல்ல வருது? ஒரு விசித்திரமான நிகழ்வை பதிவு செஞ்சதை தாண்டி இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது இவ்வளவு கேள்விகள் வரும்போது இதோட முக்கியத்துவம் என்னவா இருக்கும்? இதோட முக்கியத்துவம் அந்த நிகழ்வோட விவரங்கள்ல இல்ல. அது நம்ம கிட்ட தூண்டுற சிந்தனைகள்ல தான் இருக்கு. ஒண்ணு, மனித உறவுகள் நாம நினைக்கிறத விட ரொம்ப சிக்கலானவை, பலவிதமானவைன்னு இது காட்டுது. நாம ஏத்துக்கிட்ட வடிவங்களை தாண்டி வேற பல உறவு முறைகள் இருக்கலாம்னு இது ஞாபகப்படுத்துது. ம், 2வது, தகவல்கள். குறிப்பா முழுசா இல்லாத தகவல்களை நம்ம எப்படி அணுகணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல பாடம். அதாவது ஒரு செய்தியை கேட்கும்போது உடனே ஒரு முடிவுக்கு வராம, இது எங்கிருந்து வருது? பின்னணி என்ன? என்ன சொல்லப்படல? எந்த பார்வையில சொல்லப்படுது? இப்படின்னு யோசிக்கிற திறனை வளர்த்துக்க இது உதவுது இல்லையா? ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் கத்துக் கொடுக்குது. மிகச்சரியா. குறிப்பா இது மாதிரி உணர்வு பூர்வமான இல்ல தார்மீக கேள்விகளை எழுப்புற விஷயங்கள்ல அந்த விமர்சன பார்வை இன்னும் முக்கியம். இந்த குறிப்பு நம்மள ஒரு தர்ம சங்கடமான நிலையில விடுது. ஒரு நிகழ்வு சொல்லிருக்கு, ஆனா அத மதிப்பிட எந்த அடிப்படையும் இல்ல. இந்த நிலையில நம்மளோட சொந்த விருப்ப வெறுப்பு, முன்முடிவுகள் ஈஸியா உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அத உணர்ந்து செயல்படணும். அந்த வகையில பார்த்தா இது ஒரு சுவாரஸ்யமான மனப்பயிற்சி மாதிரி இருக்கு. நம்மள நாமளே கேள்வி கேட்க வைக்குது. நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்? எந்த அடிப்படையில நான் இத சரி தப்புன்னு சொல்றேன்? இந்த மாதிரி கேள்விகள் வருது. ஆமா, சமூகத்தால உருவாக்கப்பட்ட சிந்தனை சட்டகங்களுக்குள்ள நாம எவ்ளோ தூரம் இருக்கோம்னு யோசிக்க வைக்குது. மேலும் இது மாதிரி குறிப்புகள் உண்மையோ பொய்யோ மனித அனுபவத்தோட சாத்தியக்கூறுகளை காத்துது. எது முடியும் எது முடியாதுன்னு நம்ம வச்சிருக்கிற எல்லைகளை இது கேள்வி கேக்குது. ஆஹா, இந்த ஆய்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். இன்னைக்கு நாம பார்த்தது ஒரு மெனாஜ் ஆ ட்ரா, கணவன் மனைவி மற்றும் நண்பன் தலைப்புல வந்த ஒரு சின்ன குறிப்பு. ஒரு கணவன் மனைவி நண்பன் சம்பந்தப்பட்ட மாசத்துல பல தடவை நடந்த ஒரு பாலியல் ரீதியான உறவை பத்தி இது பேசுச்சு. ஆனா நாம பார்த்த முக்கியமான விஷயம் அந்த நிகழ்வு பத்தின டீடைல்ஸ் இல்ல. மாறா இந்த சின்ன தகவல் நம்ம கிட்ட எழுப்புற ஏகப்பட்ட கேள்விகள் தான். மனித உறவுகளோட சிக்கலான தன்மை, சமூக நெறிகள், தனிப்பட்ட சுதந்திரம், சம்மதம், அப்புறம் ரொம்ப முக்கியமா முழுசா இல்லாத தகவலை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், விளக்குறோங்கிற ஆழமான கேள்விகளை இது எழுப்புச்சு. உண்மைதான். குறிப்பு பதில தரல, ஆனா சரியான கேள்விகளை கேட்க தோண்டிருக்கு. இந்த ஆய்வு உங்களுக்கும் பல சிந்தனைகளை தந்திருக்கும் நம்புறோம். இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. இந்த குறிப்பிட்ட உறவை பத்தி மட்டும் யோசிக்காம, பொதுவா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம பார்க்கிற தகவல்களை பத்தி யோசிங்க. செய்திகள், சோஷியல் மீடியா போஸ்ட், மத்தவங்கள பத்தின கதைகள், இது எல்லாமே பெரும்பாலும் முழுசா இருக்காது. இந்த துண்டு துண்டான தகவல்களை வச்சு நாம எப்படி மத்தவங்கள பத்தியும் உலகத்தை பத்தியும் ஒரு சித்திரத்தை உருவாக்குறோம்? எது சாதாரணமானது, எது வித்தியாசமானது, எது ஏத்துக்க கூடியதுங்கிறத யார் எந்த அடிப்படையில தீர்மானிக்கிறாங்க? இதை நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.